பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம். ஆமென். மரியாள் சொல்லுறாங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? தன்னுடைய வயிற்றுல குழந்தை உருவாகும்னு சொல்லும் போது அப்படிதான் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? அந்த கல் பெரிய கல் புரட்டி தள்ளுவதற்கு இது எப்படி ஆகும்? அவங்க வாழ்க்கையில நிறைய டைம் இருந்த கேள்வி, இது எப்படி ஆகும்? அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் வந்து அமரும், அப்பொழுது இது சாத்தியமாகும். அப்போ நம்முடைய பலத்தால நிறைய காரியம் சாத்தியமாகாது, ஆனா ஆண்டவருடைய பலன் வந்தா எல்லாமே சாத்தியமாகும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த மாதம் உங்க மனசுக்குள்ள நிறைய பேருக்கு இது எப்படி ஆகும், இந்த கடன் எப்படி முடியும், இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும், இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கலாம். ஆனா சும்மா சாதாரணமான சரீரத்துல ஆவியானவர் கடந்து வரும்போது அது மகா பெரிய பலனாய் மாறும். சிம்சோன் நம்ம எல்லாரும் போட்டோல சிம்சோனை பார்க்கும்போது பெரிய ஆர்ம்ஸ் உள்ள ஒரு ஆளா, பெரிய ஜெயஞ்சாட்டிங்கான ஒரு உருவமா, பெரிய சிம்சோனை மாதிரி நம்ம நிறைய கோலியாத்த மாதிரி நம்ம நிறைய பேர் சிம்சோனை சித்தரிக்கிறோம். ஆனா அவர் ஒரு சாதாரணமான ஆள் தான், பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான அப்படி தோற்றமுடையவர்கள் அல்ல. ஆனா ஆவியானவர் அவர் மேல இறங்கும் போது அந்த சாதாரணமான மனுஷன் எப்படி மாறுறான்னா ரொம்ப பலனுள்ள ஒரு மனுஷனாய் மாறுகிறார். அதனால நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் தான், ஆனா கர்த்தருடைய பலன் நமக்குள்ள வரும்போது செய்ய முடியாதது என்று சொல்லுகிறது எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும்.